வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் ப்ளவுஸில் தைக்கக்கூடிய நெக்லைன் டிசைன் சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் நீடில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்பைன்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் நிறைய நீடில் இருக்கும். அதை நீங்கள் தேவைப்படுறவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நீடில் எண்ணாட் போட்டுட்டு அடியிலேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் வந்து 4mm பீடில் பேர்ல் நான் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீடிலினுடைய ஹெட் சைட்லேருந்து எடுத்துக்கலாம். எதுக்காகனா டிப் சைடில் எடுக்கும்போது ஒரு சில நேரங்களில் பீடினுடைய அந்த ஹோல் சின்னதாக இருந்ததுன்னா வெளியே வராது, நீடிலினுடைய ஹெட் சைடில் வெளியே வராது. அதனால் ஹெட் சைட்லேருந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது உள்ளே போகுமா போகாதான்றது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 3 லைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறனால எப்போயுமே 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடுக்கு மிடில்லேருந்து நீடில் எடுத்து 2 4mm பீடை திருப்பி ஆட் பண்ணி லாஸ்ட் பீடினுடைய மிடில் 2 பீடுக்கு இன்பிட்வீன் கிடையாது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பீடினுடைய மிடில் இடத்துலேருந்து தான் நீடில் வெளியெடுத்து இப்படி ஆட் பண்ணினோம்னா ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த பீடினுடைய மிடில் இருந்து திருப்பி நீடில் எடுத்து ரைட் அண்ட் லெஃப்டில் திலகம் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் சைடில் ஒரு திலகம் பீட் சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் பீடினுடைய லைனுக்கு மேலே கொஞ்சம் குத்தினோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அழகாக கேல்குலேட் ஆகி வரும். அதுக்காக தான் அந்த இடத்த நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி லெஃப்ட் சைட்லேருந்து அதே இடத்துலேருந்து நீடில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு திருப்பி ஆட் பண்ணி இந்த சைட் 4mm பீடு இருக்குல்லையா, அந்த லைனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல குத்தி இப்போ இழுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 வீயினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். டிசைனில் எந்த சேஞ்சஸும் வராது, அழகாக யூனிஃபார்மாக இருக்கும். அதுக்காக தான் அந்த இடத்துல டிஸ்டன்ஸும் உங்களுக்கு காமிச்சேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், திலகம் பீடு வைக்கிறோம் இல்லையா, அந்த திலகம் பீடுக்கு மிடில்லேருந்து இடையிலேருந்து நீடில் வெளியே எடுத்து திருப்பி ஒரு திலகம் பீட் சுகர் பீட் ஆட் பண்ணி 2 லேயர் வச்சுட்டு அந்த லீஃப் மாதிரி நான் வைக்கிறேன். அதனால சென்டர்லேருந்து நீடில் எடுத்து 2 திலகம் பீடுக்கும் இன்பிட்வீன்லேருந்து நீடில் எடுத்து ஒரு திலகம் பீட் சுகர் பீட் வச்சோன்னா லீஃப் வந்து ஒரு சைட் கிடச்சிடும். இதே மாதிரி இந்த சைடும் ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், திலகம் பீட் சுகர் பீட் போட்டு ஃபஸ்ட்டு வீ, அந்த வீக்கு இன் பிட்வீன்லேருந்து திலகம் பீட் போட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல அதோடைய லேயரை கூட்டுறதா இருந்தால் கூட்டிக்கலாம். இன்னும் ஒரு 3 திலகம் பீட் கூட வைக்கலாம். இப்போ நம்ம இந்த லீஃபாக நெக்ஸ்ட் லேயர், அதாவது நெக்ஸ்ட் டிசைன் எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வச்சு ஆரம்பித்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த திலகம் பீடு இருக்கு இல்லையா, ஒரு லீஃபுடைய கார்னருக்கு ஆப்போசிட்டில் சுகர் பீட் திலகம் பீட் போட்டுட்டு இந்த லீஃபை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு சைடில் அந்த திலகம் பீடுக்கு லெஃப்ட்லேருந்து நீடில் வெளியே எடுத்து ஒரு சுகர் பீட் 2 திலகம் பீட் ஒரு சுகர் பீட் போட்டுட்டு இந்த மாதிரி இன்பிட்வீன்லேருந்து நீடில் விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வி ஷேப் ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரியும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்று தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் தைக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் இது வந்து டிஸ்டன்ஸ் நம்ம ஒழுங்காக வைக்காட்டி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றுன்னா தைக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எப்போயும் அந்த டைப்பை வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு அவசரம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். திருப்பி என்ன பண்ணுறோம், 2 தைச்சாச்சு. தைச்சிட்டு 3 4mm பீடை ஆட் பண்ணி சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது மேலேயும் கீழேயும் 2 4mm பீட் எங்கேருந்து போடணும், ஃபஸ்ட்டு பீடினுடைய மிட் அண்ட் லாஸ்ட் பீடினுடைய மிட்டில் வந்து குத்திட்டு எடுத்துகிட்டு திருப்பி குத்தினோன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். திருப்பி இந்த ஃப்ளவருக்கு என்ன பண்ணுறோம், கீழே இன்னொரு அந்த லீஃப் வைக்கிறோம். அதுக்கு திலகம் பீட் சுகர் பீட் ரைட் அண்ட் லெஃப்ட் இன் பிட்வீனில் இன்னொரு லேயர் ரைட் அண்ட் லெஃப்ட் சென்டரில் வச்சுக்கலாம். இது வந்து இந்த திலகம் பீடு அதாவது திலகம் பீடை நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணணும். எப்படின்னா அந்த ஹெட் எந்த பக்கம் வருது, அந்த பெரிய சைடாக இருக்குல்லையே அது எந்த பக்கம் வருது. ஏன்னா நீங்கள் கோர்க்கும் போது உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. மாற்றி கோர்த்துருவோம், அப்புறம் நம்ம டக்கு ஸ்டிச் பண்ணிட வேணாம், வச்சு நம்ம அடுத்த ஃப்ளவரை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி திலகம் பீட் சுகர் பீடை போட்டு ஆரம்பித்து லீஃபை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ளவரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி லீஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது நெக்லைன் நல்லா அழகாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து நம்ம லைட் கலர் கிளாத்துக்கு லைட் கலர்
புட்டா டிசைன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கனால இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நம்ம ஆக்சுவலி வெறும் 3 ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4mm பீட், திலகம் பீட், சுகர் பீட் மட்டும்தான். இப்போ நம்மளுக்கு டவுட் இருக்கும், நிறைய ஐட்டம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஐட்டம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஐட்டம் வந்து எல்லா ட்ரெஸ்லேயும் எல்லா இடத்துலையும் தேவைப்படும். நீங்கள் எந்த புட்டா வச்சாலும் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதை மட்டும் வாங்கிட்டோமே வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இல்லை. இந்த 2 ஐட்டம் நீங்கள் வாங்கினீங்கனாலே எக்கச்சக்க டிசைன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப 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 நீடடான பீடுன்னு சொன்னால் இந்த 2 பீடையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 3 பீடையும் சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்த புட்டாவுக்கு அடுத்து வேறு என்ன மாதிரி புட்டா வேணும்னாலும் நம்ம சேனலில் பாருங்கள். இந்த 3 ஐட்டம் வச்சே நான் எக்கச்சக்க புட்டா டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் இன்பிட்வீன்லேயும் வந்து ஸ்லீவ், ஹேண்ட், பேக் நெக் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போது என் நாட் அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். மினிமலாக கொஞ்சோண்டு கிளாத்தில் வந்து 4-5 நூல் சேர்ந்த மாதிரி எடுத்து அந்த லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோதான். என் நாட் விழுந்துடும். ஒரு 2-3 தடவை மட்டும் என் நாட் போட்டுக்கோங்க. பேக் சைடில் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப மெஸ்ஸாக இருக்காது. நீட்டாக நம்ம பண்ணியிருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து. நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக் அண்ட் ஷோல்டரில் வரும்போது டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது வந்து இந்த டிசைன் ஆக்சுவலி என்னுடைய பீட் சைஸ் அண்ட் திலகம் பீடுடைய சைஸ்க்கு ஒரு 2 இன்ச் கிட்ட வந்து ஒவ்வொரு டிசைனும் வந்திருக்கு. இதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ளவுஸில் நீங்கள் ஒரு 10 to 20க்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேக் நெக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஹேண்ட் ஸ்லீவுக்குன்னு போது ஒரு 5 கிட்ட போட்டிங்கன்னா இந்த டிசைன் போட்டிங்கனாலே என்டையர்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த அளவு தான் இருக்குது ஒவ்வொரு டிசைனும். ஈஸியாக நம்ம கம்ப்ளீட். நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறனால ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே கேட்குறீங்க. என்னென்னா வந்து இந்த மாதிரி ப்ளவுஸில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்கும், அதே போல் பின்னாடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் நூல்லாம் அதிகமாக இருக்குமா, எந்த மாதிரி இருக்கும்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெயினாக ஒவ்வொரு டிசைன் முடிஞ்ச உடனே, அதாவது ஒரு ஃப்ளவர் முடிஞ்ச உடனே என் நாட் கண்டிப்பாக போட்டுருங்க. அதே போல் பின்னாடி இந்த மாதிரி குத்துமா உருத்துமா, இப்போ வந்து ஆரி நீடில்னால் ஒரே இதில் வந்து த்ரெட்டெல்லாம் இருக்கும், அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றீங்க. நார்மல் நீடில்லையும் அதே தான். இதில் இன்ஃபேக்ட் நம்ம வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. உருத்தவோ இல்லை வந்து அழுத்தவோ எதுவுமே பண்ணாது. நார்மல் நீடில் தான். சப்போஸ் இந்த டிசைன்லாம் வந்து ஒரு டிசைனாக இருக்கனால உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் பிடிக்கலன்னா கூட கலட்டிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு டிசைன் பண்ணுறதா இருந்தால் கூட அவ்வளோ இதாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பண்ணிக்கலாம். பட் நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ணி நீங்கள் போடும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு திருப்பி கலட்டணும்னு தோணக்கூட செய்யாது. ஏன்னா நீங்களே உட்காந்து டிசைன் பண்ணியிருக்கனால. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஃப்ளவருக்கு எத்தனை பீட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோ ஈஸியாக இருந்தது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.